உங்கள் 3 வயசு குழந்தை உங்கள் வீட்டில் உள்ள பவுடர் டப்பாவை எடுத்து மூஞ்சிலையும் நல்லா பூசினது மட்டும் இல்லாமல் உங்கள் ரூம் ஃபுல்லாக அதை பனி படலம் போல் அப்படியே விரித்து போட்டுடுச்சுன்னு வைங்க. அதை பார்த்த உடனே உங்களை அறியாமலே ராக்கெட் வேகத்தில் கோபம் வரும், முகம்லாம் சிவந்து போகும், உடம்பு சூடாகும், மூச்சு புசு புசுன்னு அந்த சைக்கிளுக்கு காத்தடைக்கிறது போல் ஏறி இறங்கும். மூளை உடனே ரியாக்ட் பண்ண தான் சொல்லுங்க, அந்த குழந்தைய அடிக்க தான் தோணும். ஆனால் உளவியல் சொல்லுது, அந்த கோபம் வர்ற அந்த முதல் 30 நொடியை நீங்கள் எப்படி கையாளுறீங்களோ அதை வச்சு தான் உங்கள் குழந்தைய நீங்கள் உருவாக்குறீங்க அல்லது உடைக்கிறீங்கங்க. ஆக கோபத்தை கையாளுறது எப்படி அப்படிங்கிறத குழந்தைக்கு மாடல் பண்ண வேண்டியது, கற்றுக் கொடுக்க வேண்டியது ஒரு பெற்றோருடைய தலையாய கடமைங்க. அந்த 30 செகண்டை நீங்கள் சரியாக கையாண்டு அமைதியாக சாந்தமாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை உங்கள்கிட்ட இருந்து ஒரு கடினமான உணர்வை எப்படி முறையாக பக்குவமாக கையாளணும் அப்படிங்கிறத கற்றுக்குறாங்கங்க. இது ஒரு பெரிய லைஃப் ஸ்கில்லுங்க. குழந்தை வளர்ந்த பிறகும் வாழ்க்கையில் சில ஏமாற்றங்களை சந்திக்கும் போது கோபத்தில் ரியாக்ட் பண்ணாதுங்க, கத்தாது, அடுத்தவங்களை அடிக்காது. ஆனால் அந்த கோபம் வர்ற அந்த முதல் 30 செகண்டை நம்ம சரியாக கையாளாமல் கோபத்தில் வெடிச்சிட்டோம், குழந்தைய அடிச்சிட்டோன்னு சொன்னால் குழந்தை கோபங்கிறது ஒரு பயங்கரமான உணர்வு, அம்மா எப்போ கோபப்படுவாங்கன்னே தெரியாது அப்படிங்கிற ஒரு பயத்துலையோ அல்லது நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத சூழல்லையோ வளர ஆரம்பிப்பாங்கங்க. இந்த வீடியோவை பார்த்த உடனே நீங்கள் பெர்ஃபெக்டான அம்மாவா, அமைதியான சாந்தமான அம்மாவாக மாறிடுவீங்க அப்படிங்கிறத உத்தரவாதமாக சொல்ல முடியாதுங்க. ஆனால் ட்ரை பண்ணுறீங்க பாருங்கள், அதுதான் உங்களை ஸ்பெஷல் அம்மாவாக மாற்றுதுங்க. இந்த தலைப்பை பார்த்த உடனே கிளிக் பண்ணி உள்ளே வந்து பார்க்குறீங்க பாருங்கள், அப்போ நான் கோபத்தை மாற்றணும், நல்ல அம்மாவாக மாறணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத தானே இது காட்டுது. ஆக இந்த முயற்சி ஒருபோதும் உங்களுக்கு தோல்வியை தராதுங்க. உங்கள் குழந்தை பாத்ரூமில் ஒரு பக்கெட்டு தண்ணியில் துணிதோ வைக்கிற சோப்பு தூள் எல்லாத்தையும் போட்டு கலக்கி வச்சிருக்கிறான்னு சொன்னால் அதை பார்த்த உடனே உங்களுக்கு கோபம்தான் வரங்க, அந்த குழந்தைய அடிக்கணும்னு தான் தோணும். ஆனால் உளவியல் சொல்லுது, அந்த முதல் 5 செகண்டில் நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்டாப், ஃப்ரீஸ். அதாவது உங்களது உடலை நீங்கள் எந்த வித செயலும் செய்ய விடாமல் நிறுத்துறது அவசியங்க. இப்போ நம்ம காரில் வேகமாக போயிட்டுருக்குறோம், ரோட்டுக்கு குறுக்க ஒரு 3 வயசு குழந்தை ஓடி வருதுன்னு வைங்க. முதல்ல நம்ம என்ன செய்கிறோங்க, முதல்ல பிரேக் போடுறோம், முதல்ல காரை நிறுத்துகிறோம். அதே போல் தாங்க அந்த குழந்தை ஏன் ஓடி வந்தது அதெல்லாம் விசாரிக்கிறது ரெண்டாவது. முதல்ல அந்த குழந்தையுடைய உயிர் முக்கியங்க. அதுபோல தான் நீங்கள் அடித்தா அந்த குழந்தையுடைய ஆளுமை சிதையுது, உறவு பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா முதல்ல அந்த பிரேக் போடுவீங்கங்க. இப்படி நீங்கள் உங்களை நிறுத்தும் போது உங்களுக்கு மூளையிலிருந்து வர்ற அந்த ரியாக்டிவ் ரெஸ்பான்ஸ், அந்த ரியாக்டிவ் சிக்னல் கட் ஆயிருதுங்க. பார்த்த உடனே கோபம் வருது, கோபத்தை உடனே உடல் வழியாகத்தானே வெளிப்படுத்துகிறோம். ஆக அந்த உடலை நீங்கள் கட்டுப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் அந்த மூளையிலிருந்து வர்ற அந்த ரியாக்டிவ் சிக்னல் கட் ஆகிடுது. ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகலாம். ரெண்டாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு டீப் பிரெத் எடுக்கணுங்க, ஒரு ஆழ்ந்த மூச்சு. அந்த சூழ்நிலையை பார்க்க உங்களுக்கு கோபம் உங்களை அறியாமலே வருங்க. அந்த கோர்டிசோல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்கும், அந்த உடம்பு அப்படியே சூடாகும், முகம்லாம் செவக்கும், வார்த்தை வரலன்னா கூட உடம்புல இவ்வளோ ரியாக்ஷன் வராங்க. உடம்புல அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக வேலை செய்ய விடாமல் செய்கிறதுக்கான ஒரு மெக்கானிசம் தான் இந்த டீப் பிரெத்துங்க. அந்த மூச்சு காற்றை எப்படி எடுக்கணும்னு சொன்னால் ஒரு 5 நொடிக்கு அந்த மூச்சு காற்றை மெதுவாக உள்ளிழுக்கணுங்க. அப்புறம் ஒரு 5 நொடிக்கு அந்த மூச்சு காற்றை உங்களுக்குள்ள அடக்கணுங்க. அப்புறமா ஒரு 10 நொடிகளுக்கு அந்த மூச்சு காற்றை மெதுவாக வாய் வழியாக ரிலீஸ் பண்ணுறீங்கங்க. வழக்கமாக நமக்கு கோபம் வரும்போது மூச்சு காற்றை கவனிச்சிங்கன்னா தெரியும், இது நம்ம உடம்புல மன அழுத்தத்துக்கான அந்த ஹார்மோன் சுரக்கிறத காட்டுதுங்க. ஆக உங்களுடைய மூச்சு காற்று வழியாக அந்த உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்கிறத நீங்களாக கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஆக அந்த குழந்தை இப்போ ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை உங்கள்ட்ட இருந்து கற்றுக்குதுங்க. எனக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஏமாற்றங்கள் நடக்கும்போது, கோபம் வரும்போது நான் உடனே அடிக்கக்கூடாது, அடுத்தவங்களை ரியாக்ட் பண்ணக்கூடாது. தம்பி பாப்பா பொம்மையை பிடிங்கிட்டானா உடனே அடிக்கிறானா என்ன? எங்கேருந்து கற்றுக்கிறதுனா உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிறதுங்க. மூணாவது, அந்த குழந்தைகிட்ட மெதுவாக போய் உங்களது உணர்வு என்ன அப்படிங்கிறத சொல்லணுங்க. எனக்கு இப்போ வர்ற கோபத்துக்கு இப்படி சொல்கிறது சொல்லாமலே இருக்கலாம், அதை ஸ்டேட்மெண்ட்டாக தான் சொல்லணும்.
தம்பி நீ இப்படி செய்திருக்கதை பார்த்த உடனே அம்மாவுக்கு பயங்கரமான கோபம் வருது. ஆக நீங்கள் சொன்ன வார்த்தையை கவனிங்க. நீ செய்ததை பார்க்கும்போது நீ செய்த ஆக்ஷன் தான் எனக்கு பிடிக்கலை. ஆக இது நீங்கள் குழந்தைகிட்டையும் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு, உங்களுக்கு நீங்களே சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு கூட. ஓகே, குழந்தை செய்த இந்த செயலை பார்த்த உடனே எனக்கு இப்போ கோபம் வருது. அதை எப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்போ அந்த ரியாக்டிவ் மூளை, அந்த எமோஷ்னல் மூளை ஆஃப் ஆகி லாஜிக் மூளை ஒர்க் ஆகுதுங்க. அந்த தர்க்க ரீதியாக சிந்திக்கிற மூளை ஒர்க் ஆகுது. அப்போ தான் நீங்கள் குழந்தைய புரிஞ்சிக்க தொடங்குவீங்க. சின்ன குழந்தை, சரி நான் அவனை தனியாக விட்டுருக்கக்கூடாது, தண்ணியில் விளையாட விட்டுருக்கக்கூடாது அப்படிலாம் சிந்திக்க தொடங்குவீங்க. அல்லது எப்படி இதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத சிந்திக்க தொடங்குவீங்க. நீங்கள் இப்படி உணர்ச்சியை கொட்டாமல் அமைதியாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது குழந்தையும் திங்க் பண்ண தொடங்கும். அம்மாவுக்கு எதனால் இந்த செயல் கோபத்தை கொடுத்தது? ஓகே, நான் நிறைய பொருட்களை வேஸ்ட் பண்ணிட்டேன் போல், தண்ணியை ரொம்ப கீழே கொட்டிட்டேன் போல் அப்படி சொல்லி குழந்தையும் திங்க் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைய அடித்த உடனே அதுவும் எமோஷ்னலாகி அழுதுகிட்டு இருக்கும், நம்மளும் கோபத்தில் இருப்போம். அங்கே திங்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பே நடக்காது. குழந்தைக்கு நம்ம மேலே தான் கோபம் வருமே தவிர அது என்ன தப்பு செய்தது அப்படிங்கிறத சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை பாருங்க. ஆக நீங்கள் இங்கே உங்களுடைய உணர்வை மறைக்கவும் இல்லை, நடிக்கவும் இல்லை. கோபம் வருது அப்படிங்கிறத நேர்மையாக நீங்கள் குழந்தைகிட்ட சொல்லிட்டீங்க. ஆக குழந்தையும் தனக்கு கோபம் வரும்போது மறைக்காது, நடிக்காது. எது பிடிக்கலை, எது தப்பு அப்படிங்கிறத கத்தாமல் அது ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல பழகுங்க. அம்மா நீ இது செய்தது எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிறத அது சத்தத்தை உயர்த்தாமல் உங்களை அஃபெண்ட் பண்ணாமல் சொல்லதுக்கு பழகுங்க. எங்கேருந்து பழகுது? உங்கள்கிட்ட இருந்து பழகுதுங்க. இதுக்கு பிறகு உங்களுடைய கோபம் சரியாக செட்டில் ஆகலை, பக்கத்தில் போனால் குழந்தைய கண்டிப்பாக அடிச்சிடுவேன், திட்டிடுவேன் அப்படி சொல்லி உங்களுக்கு தோணிச்சுதுன்னா அந்த இடத்த விட்டு போயிடுறது நல்லதுங்க. டேக் ஏ பிரேக், அதான் 4வது ஸ்டெப்புங்க. அம்மா டாய்லெட்டுக்கு போயிட்டு வரேன்டா அப்படி சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அது போய் குளிர்ந்த தண்ணி எடுத்து மூஞ்சில் ஒரு 4-5 தடவை அடிங்க. இன்னும் கோபம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த மூச்சு பயிற்சியை, முதல்ல செய்த அதே பயிற்சியை ஒரு 5 தடவையோ 10 தடவையோ செய்தீங்கன்னா திரும்பவும் மூளை ரீசெட் ஆக தொடங்குங்க. சரி பரவாயில்ல, உணர்வுகள் கட்டுப்பட தொடங்கும். ஆக திரும்ப குழந்தைகிட்ட வரும்போது நீங்கள் அமைதியாக பேசுகிறதுக்கான சூழ்நிலை வரும். ஆக குழந்தைக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க, எனக்கு இதை மாதிரி என்ன அறியாமல் ஒரு டென்ஷன் வரும்போது, கோபம் வரும்போது உடனே ரியாக்ட் பண்ண வேண்டாம். அதிகமாக கோபம் வருது, கையாள முடியலைன்னு சொன்னால் நானும் இப்படி பிரேக் எடுக்கலாம். சில குழந்தைகள் செய்வாங்கங்க, உங்கள் மேலே கோபம் வந்ததுன்னா எதுவும் பேசாமல் அப்படியே போய் உட்காந்துருவாங்க ஒரு சேரில், அல்லது தலையை வெட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. அது சமாதானமான பிறகு திரும்ப எதுவும் நடக்காதது போல் உங்களை கொஞ்சிக்கிட்டு இருக்கும் பாருங்க. ஆக வெளியே போகிறது அப்படிங்கிறது, அந்த ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம மனசை ரீசெட் பண்ணுறதுங்க. 5வது தான் நீங்கள் அந்த குழந்தை பக்கத்தில் பேச தொடங்குறீங்க. எப்போ நீங்கள் பேசுகிறதுக்கு தயாராகிறீங்களோ அப்போ உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் சொல்லலாம். வாயை திறக்கிறதுக்கு முன்னால் இந்த ரூலை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். எந்த அளவுக்கு உங்களுடைய சத்தத்தை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சத்தத்தை குறைக்கணுங்க. இது ஒரு அந்நேச்சுரலாக இருந்தாலும் சரிதானே, இயற்கைக்கு மீறியதாக இருந்தாலும் கோபம் வரும்போது கத்த தானே செய்வாங்க. என்ன மெதுவாக பேச சொல்கிறாரு அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கலாம். செய்து பாருங்கள், இதாங்க உண்மையிலே ஒரு மேஜிக். உங்கள் குரல் எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு குழந்தை உங்களை நோக்கி வரங்க. குனிஞ்சு நீங்கள் சொல்கிறத கவனமாக கேட்க தொடங்கும். கத்துனீங்கன்னு சொன்னால் உங்களை விட்டு குழந்தை பின்னால் போகும். நீங்கள் சொல்கிற எந்த வார்த்தையும் புரிஞ்சிக்காத அளவுக்கு அந்த குழந்தையுடைய உடம்பு உணர்வுகளால் நிரம்பிடாங்க. குழந்தை பக்கத்தில் நிற்கும் போதும் கை கட்டிக்கிட்டு அல்லது இடுப்பில் இப்படி கை வச்சுக்கிட்டுலாம் நிற்கக்கூடாதுங்க. அந்த கோபத்தில் இப்படி ஒரு மாதிரி நிமிர்ந்து நிற்ப பாருங்க. அந்த உடல் அமைப்பு கூட குழந்தைக்கு பயத்தை கொடுத்துருவாங்க. தொடையில் கை வச்சுக்கிட்டு அந்த குழந்தையை பார்த்து அப்படியே குனிஞ்சு நின்று பேசலாம். நீங்கள் சொல்ல வேண்டியதை 2 வகைகளில் சொல்லணுங்க. ஒன்று, எது தப்பாக போச்சுது, இதை எப்படி நம்ம சரி செய்யலாம். தம்பி இந்த பாருங்க, கட்டிலில் தண்ணியை ஊற்றி பெட்டை நினச்சிட்டீங்க, நைட்டு தூங்குறதுக்கு சிரமமாக இருக்கும், சரிதானே? அதான் அம்மாவுக்கு கோபம் வந்தது. ஆக அந்த குழந்தைக்கு தான் செய்ததில் என்ன பிழையாகி போச்சுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க தொடங்குங்க. சில நேரம் குழந்தை நல்ல எண்ணத்தில் கூட செய்யலாங்க. கமெண்டில் கூட ஒரு அம்மா எழுதியிருந்தாங்க, இதே போல் பக்கெட்டில் சோப்பு பொடியை போட்டு கலக்கி வச்சுருந்தது, நான் போய் கேட்டதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணலாமா, சரிதான் நான் வீட்டில் உள்ள துணியை துவைக்கலாம்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணேன் அப்படி சொல்லி அந்த குழந்தை சொல்லிச்சு தான். ஆனால் ஏன் தப்பாக போச்சுது அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக சொல்லும்போது தான் அந்த குழந்தை புரிஞ்சிக்க தொடங்குங்க. நீ பெட்டில் தண்ணியை ஊற்றுனது தப்பாக போச்சுது, ஏன்னா பெட்டு சீக்கிரம் காயாது, நம்ம நைட் அதில் படுத்து தூங்க முடியாது.
சரி, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நம்ம இந்த பெட்டை எடுத்து வெளியே காய வைக்கலாம், சரியா? இப்போது நீங்கள் அதை தப்பையும் சுட்டி காட்டிட்டீங்க, அந்த தப்பை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டீங்கங்க. ஆக அமைதியாக இப்படி குழந்தைகிட்ட பேசும்போது அந்த குழந்தைக்கு 2 விதமான புரிதல் கிடைக்குங்க. ஒன்று, அம்மா பக்கத்தில் நான் நிற்கலாம், ஐ எம் சேஃப். இந்த பாதுகாப்பு உணர்வு எப்போ இல்லையோ அப்போ தான் அந்த குழந்தை தன்னை தற்காக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும். அம்மா எப்போ அடிப்பாங்களோ, எப்போ கத்துவாங்களோ அப்படி சொல்லி அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கும். நீங்கள் சொல்ல வர்ற கருத்தை கேட்காதுங்க. 2வது, அந்த குழந்தை புரிஞ்சுக்கும், அம்மா இந்த தவறை நான் சரி செய்கிறதுக்கு உதவி பண்ணுறாங்க, என்னை மட்டுமே அவங்க குற்றஞ்சாட்டலை, தவறை சுட்டி காட்டிட்டாங்க, ஆனால் அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுக்குறாங்களே. வெளியே கொண்டு போய் வச்சா காஞ்சிடும், வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் காயாது, அப்போ நானும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹெல்பிங் மென்டாலிட்டி அந்த குழந்தைக்கு வளராங்க. வருங்காலத்துலேயும் ஒரு தப்பு செய்தாமுன்னா பயப்படாமல் நான் தான் தப்பு செய்தேன் அப்படிங்கிறத ஒத்துக்குவாங்க. ஏன்னா அம்மா புரிஞ்சுக்குவாங்க, அதை திருத்தி தருவாங்க, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லி தருவாங்க. அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு பல அனுபவங்கள் வழியாக கிடச்சிருக்குதுங்க. இப்படி சரியாக கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இதே போல் ஒரு தவறு அந்த குழந்தை திரும்ப செய்யவே செய்யாதுங்க. நான் சொல்லி தந்த இந்த வழிமுறைகளை கேட்குறதுக்கு ஈஸியாக தெரியும், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பல வேளைகளில் இதை செய்துக்க மாட்டீங்கங்க. கண்டிப்பாக ரியாக்ஷன் தான் பண்ணுவீங்க, கண்டிப்பாக குழந்தைய கை நீட்டி அடிச்சிருவீங்கங்க. ஆனால் அடிச்சிட்டிங்கன்னா உடனே மன்னிப்பு கேட்டுருங்க, சாரி கேளுங்க. அந்த நம்பிக்கையை உடைச்சதாகவே விட்டுறக்கூடாதுங்க. அம்மா மோசம், அம்மா கோவப்படுறாங்க, அம்மா என்னை புரிஞ்சுக்கலை, அம்மாக்கிட்ட நான் பாதுகாப்பாக இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு அப்படியே கொடுத்துட்டு விட்டுறக்கூடாதுங்க. அந்த குழந்தைக்கு உயரத்துக்கு உங்களை தாழ்த்தி அந்த குழந்தையோட கண்ணோடு கண்ணாக பார்த்து அந்த குழந்தையோட கையை பிடிச்சிட்டு, அம்மா ஒரு டென்ஷனில் இருந்தேன்டா, கோவப்பட்டது நியாயம்தான், ஆனால் உன்னை இப்படி அடிச்சிருக்கக்கூடாது, கத்திருக்கக்கூடாது, சரிதானா, அம்மா இனி இப்படி செய்ய மாட்டேன், சாரி அப்படி சொல்லும்போது அந்த குழந்தைக்கு உங்கள் மேலே ஒரு மரியாதை வராங்க. அம்மா தனது பலவீனத்தை ஏற்றுக்கிறாங்க, நான் செய்தது தான் தப்பு, அம்மாவை இப்படி கோவப்படுத்தி இருக்கக்கூடாது அப்படி சொல்லி அந்த குழந்தை தனது குற்றத்தை உணர ஆரம்பிக்கங்க. நீங்கள் அடித்து போட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் மேலே உள்ள கோபத்துலேயும் வெறுப்புலேயும் தான் அந்த குழந்தை இருக்குமே தவிர தான் செய்த தவறு என்ன, அம்மா அதனால் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதை சரி செய்கிறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த குழந்தை புரிஞ்சிக்காதுங்க. ஆக வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னால் வேகமாக ஒரு ரீக்காப் பண்ணிடுறாங்க. குழந்தை ஏதாவது ஒரு தவறு செய்து உங்களுக்கு கோபம் வருதுன்னா முதல்ல ஸ்டாப் பண்ணுறீங்க உங்களை, 2வது ஒரு ஆழமான ஒரு மூச்சு எடுக்கிறீங்க, 3வது உங்களுடைய உணர்வு என்ன அப்படிங்கிறத குழந்தைகிட்ட ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறீங்க. அந்த சூழலை உங்களால் கையாள முடியலைன்னு சொன்னால் வெளியே போகிறீங்க, ஒரு சின்ன இடைவெளி அடிக்கிறீங்க, திரும்ப வந்து குரலை எந்த அளவுக்கு தாழ்த்த முடியுமோ தாழ்த்தி குழந்தைக்கு அறிவுரை சொல்லி அந்த சூழ்நிலையை சரி பண்ணுறதுக்கான அந்த உரையாடலை தொடங்குறீங்க. 5ஐயும் முழுமையாக ஒரே நேரத்தில் செய்ய முடியாதுங்க, கண்டிப்பாக தவறு நடக்கும். முதல் 3 ஸ்டெப்பு செய்துடுவீங்க, அப்புறம் உங்களால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கலாம். ஒருவேளை 5மே செய்ய முடியலை, கை நீட்டிட்டீங்க, திட்டிட்டீங்க அப்படி சொன்னால் மன்னிப்பு கேட்குறீங்க, அவ்வளவுதாங்க. இதை கண்டிப்பாக உங்களால் மனசில் வைக்க முடியும். ஆக ஆல் த பெஸ்ட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி.